Hi, welcome back to Sama's vlog. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க, prawnsum drumstickum வச்சு ஒரு செமி கிரேவி தான் செய்ய போறேன். and சீக்கிரமா குயிக்கா கூட செஞ்சிரலாம். and சூப்பரா யம்மியா இருந்துது. அது ரைஸ்க்கு கூட சூப்பரா இருக்கும். and வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு பேன் எடுத்தாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக அண்ட் ஆயில் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வரணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனியன்ஸ் நான் வந்து ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்லையும் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அனியன்ஸ் குக் ஆகிறதுக்கு சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அண்ட் மற்றதெல்லாம் வந்து கரம் மசாலாலாம் நான் எதுவுமே இதில் போடல. ஸோ ரொம்ப மைல்டாக வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா குக் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து தான் நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் குழம்புத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆச்சி குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். மசாலா வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இது கொஞ்சம் லேட் ஆகும் கம்பேர்லி ப்ரான்ஸோட. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிடும். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரம்ஸ்டிக் குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ட்ரம்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டே வந்துருக்கு. வந்து இப்போ வந்து ப்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லே நல்லா குக் ஆகும். ஸோ ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் அது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்காது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்மெல்லே வந்து இப்போ சூப்பராக இருக்குது. அந்த ப்ரான்ஸோட ட்ரம்ஸ்டிக்கோட ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருக்குது. சூப்பராக வந்து குக் ஆகிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடும். சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் நல்லா அந்த செமி கிரேவியோட டெக்ஸ்சர் கொஞ்சம் வந்துடுச்சு. அண்ட் ஃபைனலி யம்மியான ப்ரான்ஸ் ட்ரம்ஸ்டிக் செமி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு ப்ரான்ஸ் எல்லாம். இதை வந்து இப்போ சர்வ் பண்ணலாம். சூப்பராக வந்து ப்ரான்ஸ் ட்ரம்ஸ்டிக் செமி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து அந்த ஸ்மெல் கூட வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.